ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு சிம்பிளான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குட்டி குட்டியாக சாப் பண்ண 3 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அப்புறம் மல்லி இலை. ஒரு குக்கரை ஹீட் பண்ணி அதில் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு கறிவேப்பிலை தாளித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போது நாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து அது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா, தக்காளி சேர்த்து வதக்கிக்கணும். இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் தேவைக்கேற்ப சிக்கன் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போது சிக்கனை சேர்த்து தேவைக்கேற்ப தண்ணி விட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் துருவின தேங்காய், கறிவேப்பிலை, சீரகம், நல்ல மிளகாய் போட்டு பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்த பொருட்களை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வேக வச்ச சிக்கன் கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து மறுபடியும் மூடி 1 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம்.